ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா DIR 3 KYC. DIR 3 KYC. ஸோ இந்த விஷயங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது கம்பெனி வச்சுருக்காங்க, ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற போது அதில் செட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டைரக்டருக்குரிய டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட கேஒய்சி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட கேஒய்சி அப்படின்னா ஸோ அவங்களோட அட்ரஸ்ஸு, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து கம்பெனி போர்ட்டலில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த DIR 3 KYC அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த போர்ட்டலில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCA.gov.in, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஒரு கம்பெனியும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த போர்ட்டல் மூலமாக தான் பண்ண முடியும். இந்த போர்ட்டலில் தான் வந்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க உங்களோட டீட்டெயில்ஸை. ஸோ அதாவது எவ்ரி இயர் வந்து இதை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு இயரும் வந்து உங்களோட கேஒய்சி வந்து கரெக்டாக இருக்கா ஸோ அப்படின்றத வெரிஃபை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அப்டேட் பண்ணணும். அந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த DIR 3 KYC அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் வந்து நம்மளே பண்ணிடலாம், சிம்பிளான விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ பட் எல்லாமே வந்து கம்பெனிஸில் இருக்கவங்க அவங்களோட ஆடிட்டர்ஸ், செட் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக இந்த விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு DIR 3 KYC சப்மிட் பண்ணுறத எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், அதாவது MCA.gov.in. ஓகே, ஸோ இதுதான் வந்து வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணிக்கணும். ஸோ உங்ககிட்ட லாகின் டீட்டெயில்ஸ் இல்லை, லாகின் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் வரும். அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். சப்போஸ் ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்குமே வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் அப்பான் உங்களோட கமெண்ட்டை பொறுத்து. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஈஸி தான். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு வீடியோ நான் போட்டு தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். என்னோட லாகின் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டேன். போட்டு நான் லாகின் பண்ணுறேன், சைன்இன் கொடுக்குறேன். ஸோ உள்ள போயிடுச்சு. ஸோ இதுதான் போர்ட்டல். ஸோ இந்த MCA சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த MCA சர்வீசஸில் DIR 3 KYC, ஓகே, அதாவது டின் சர்வீசஸில் MCA சர்வீசஸில் டின் சர்வீசஸில் DIR 3 KYC வெப்னு இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டின் நம்பர், ஓகேங்களா, அதாவது டின் அப்படின்னா டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ உங்களோட டின் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களோட மொபைல் நம்பர் காமிக்கும், இமெயில் ஐடி காமிக்கும். ஓகே, ரெண்டுக்குமே வந்து ஓடிபி போகும். மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டு விஷயத்துக்குமே ஓடிபி போகும். ரெண்டு ஓடிபியும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி போயிடும். ஓகேங்களா? ஸோ ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட மெயில் ஐடிக்கும் சரி உங்களோட மொபைல் நம்பருக்கும் சரி ஓடிபி போயிருக்கும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபியை நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்னோடய மொபைலுக்கும் என்னோடய இமெயில் ஐடிக்கும் ஓடிபி அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த ஓடிபியை நான் இங்கே என்டர் பண்ணுறேன். மொபைலோட ஓடிபி இது. ஸோ அதே மாதிரியே இமெயில் ஐடியோட ஓடிபி இது.
ஓகே. ஸோ நான் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். ஸோ ஓடிபி ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ அந்த டைரக்டரோட ஹோல் டீட்டெயில்ஸ் அதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே ஐ அக்செப்ட்னு கொடுத்து ப்ரொசீட் கொடுக்கணும். ஸோ ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த பேஜ்க்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து அமௌண்ட் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து ₹0 தான் காமிக்கும். ஓகேங்களா? உங்களோட டைரக்ட் நேம் இந்த டீட்டெயில்ஸை போட்டு ₹0 தான் காமிக்கும். ஸோ அமௌண்ட் எதுவுமே இதுக்கு சார்ஜஸ் கிடையாது. ஓகே சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். சப்மிட் கொடுத்தோன்னே அந்த செலான் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். அந்த எஸ்ஆர்ஆர் நம்பரோட அந்த செலான் அப்படின்றது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த இயருக்குரிய கேஒய்சி அப்படின்றது சப்மிட் பண்ணியாச்சு இந்த டைரக்டருக்கு. ஸோ இது மாதிரி எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை டைரக்டர்ஸ்க்கும் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு கம்பெனியில் வந்து ஒன் ஆர் மோர் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிட முடியும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ இதோட கேஒய்சி அப்படின்றது நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த கேஒய்சி சப்மிட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த த்ரூ ஆன்லைன் மூலமாக பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்படி பண்ணுறது ப்ரீவியஸாக உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த விஷயத்துக்கு நம்ம போக முடியும். ஓகே. ஸோ அதாவது உங்களோட கேஒய்சியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகே. நீங்கள் அதே அட்ரஸில் தான் இருக்கீங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. மேபி உங்களுக்கு ஃபர்தராக சேஞ்சஸ் பண்ணணும் கேஒய்சியில் உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் மாற்றி ஆகணும். ஓகே. ஸோ இது மூலமாக சப்மிட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதுக்கு தனி ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் மூலமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கேஒய்சி டைரக்டரோட கேஒய்சி எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்டில் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே. வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடாக எங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு லாகின் டீட்டெயில்ஸில் எப்படி பண்ணுறது ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.